நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், என்கிட்ட வெள்ளியும் இல்லை. பேதுரு சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்லை, ஆனால் மேலான ஒன்று எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அன்னாள் சொல்கிறேன், அன்னாள் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே அந்த பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். உங்களுக்குள் இருக்கிற தேவன் எந்த நோக்கத்திற்காக உங்களை பிடித்தாரோ அந்த நோக்கத்திற்கு உள்ளாக உங்களை நடத்தி கொண்டு போவார். நீங்கள் அமைதியாய் நீங்கள் தேவனுக்குள்ளே இருந்து அந்த உங்களுக்குள் இருக்கிற தேவனை நீங்கள் காத்து கொள்ளுங்கள், தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்படி ஆபிரகாம் பார்த்தாரோ, எப்படி ஈசாக்கு அந்த புற தேசத்து மன்னராலே உனக்குள் தேவன் இருக்கிறார் என்கிற வார்த்தையை பெற்றானோ, எப்படி பயந்து போன ஒரு கிதியோனுக்குள்ளே தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தாரோ, அதே போல ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் இருக்கும் பொழுது ஒரு மேன்மையான திட்டத்திற்காகவும் நோக்கத்திற்காகவும் தான் நமக்கு உள்ள வந்து தங்கி அவர் தம்முடைய நாமத்திற்கென்று ஜெயம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்.